நம்ம சிவன் கிச்சனில் இப்போது கானாங்கத்தை மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன போட போகிறோம் நம்ம பார்த்துடலாம். இப்போது ஆயில் நம்ம ஊற்றிட்டோம். ஒரு ஸ்பூன் ஆயில் போதும். இப்போது உப்பு போட்டுடலாம். இப்போது மிளகாத்தூள், போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போது லைட்டாக நம்ம தண்ணி போட்டு இதை பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மீன் கழுவின தண்ணியும் அதில் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக கலந்துக்கலாம். திரும்ப கொஞ்சம் கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து நம்ம இதை பேஸ்ட்டாக நல்லா கட்டி இல்லாமல் வச்சுக்கலாம். இப்போது மீன் நான் இந்த மாதிரி முழுசாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா இது நல்ல மசாலா இறங்கும். இப்போது இது ஒரு 1 hour ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம மசாலா தடவி, இது 3 மசாலாவுமே போதும். நமக்கு நல்லாயிருக்கும். மீனை ஒரு சின்ன கொதிப்பு, மீனை கழுவிட்டு முடிச்சிட்ட பிறகு கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டு, நல்லா மேலே இப்படி குலுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வச்சிட்டோம்னா சுத்தமாக நல்லா க்ளீனாக ஒயிட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போது நம்ம மீன் இதுமாரி மசாலா தடவிட்டோம். இல்லை மற்ற மசாலா அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு மீனுக்காக நம்ம மசாலா தடவிடலாம். அடுத்தது இது மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா தடவிட்டு வறுக்கும்போது வீடியோ போடுவோம். இப்போது கானாங்கத்தை மீன் நம்ம எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் காயிட்டோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணெய் காஞ்சிட்டாதான் மீன் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போது முழு மீனாக போட்டு வறுத்தடலாம். ஆளுக்கு ஒன்று வைக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். மீன் போட்டாச்சு, வறுத்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். நம்ம திருப்பி போட்டுட்டோம். இப்போது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வேகட்டும். டேஸ்டியான கானாங்கத்தை மீன் வறுவல் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் சுத்தமாக இருக்காது, குடிக்காது எண்ணெயை. ஏன்னா 1 மணி நேரமாக நம்ம மசாலா தடவி வச்சிட்டோம். செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம கடை மசாலாவும் கிடையாது, உடம்புக்கும் நல்லது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.